செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மே 13ஆம் தேதி சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் மே 12 அல்லது மே 13ஆம் தேதி வெளியாகலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளது. தேர்வுகள் முடிந்த நிலையில் முடிவு எப்போது வெளியாகும் என மாணவர்கள் காத்திருக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக தேர்வு முடிவுகள் மே 12, மே 13 தேதிகளில் வெளியானது. அதனால் இந்த ஆண்டும் அதே தேதியிலேயே வெளிவர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு 20% முன்னுரிமையில் அரசு வேலை திருத்தம் செய்து அரசாணை வெளியீடு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு அடிப்படையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசு பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளன. கல்லூரிகளில் மாணவர்கள் மோதலை தடுக்க சிறப்பு குழு. தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களின் மோதலை தடுக்க சிறப்பு குழு அமைக்குமாறு அரசுக்கு ஐகோர்ட் பரிந்துரைத்துள்ளது. ஜேஇஇ 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு இறுதி விடைக்குறிப்பு வெளியீடு. ஜேஇஇ 2ஆம் தேர்வு இறுதிக்கட்ட விடைக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. பொறியியல் படிப்புகளுக்கான ஜேஇஇ 2ஆம் கட்ட முதன்மை தேர்வுக்குரிய இறுதி விடைக்குறிப்பை NTA வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பைலட் பயிற்சிக்கான விதியில் அதிரடி மாற்றம். 12ஆம் வகுப்பில் கலை வணிகவியல் பிரிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் இனி விமான பைலட் ஆகலாம். இதற்காக விதிமுறைகளை மாற்ற விமான போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. தற்போது 12ஆம் வகுப்பில் அறிவியல், கணிதம் ஆகிய பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே விமான பைலட்டுக்கான பயிற்சி பெற முடியும். அந்த அடிப்படை கல்வி தகுதியில் மாற்றம் கொண்டு வர பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.